பரம்பொருளின் சந்நிதானத்தில் எங்கள் பாபங்களை கழுவிவிட்டு நிம்மதியை வாங்கிப் போக வந்திருக்கிறோம். இறைவா, உன் சந்நிதியில் கற்பூரம் ஏற்றப்படுகிறது. உனக்குச் செய்யப்படும் நைவேத்தியத்தில் வாழைப்பழமும் தேங்காயும் வைக்கப்படுகின்றன. இவை ஏன் என்பதை இப்போதுதான் நாங்கள் அறிந்து கொண்டோம். கற்பூரம் தன்னை அழித்துக் கொள்கிறது. அது எரிந்து முடிந்த பிற்பாடு ஒரு கரித்துள் கூட மிஞ்சுவதில்லை. வாழை மட்டை, தண்டு, இலை, பூ, காய், பழம் அனைத்தையும் தந்து உதவுகிறது. தென்னை மரம் கீற்று, இளநீர், தேங்காய் அனைத்தையும் தந்து உதவுகிறது. இவற்றில் எந்த பாகமும் வீணாவதில்லை. மனிதனும் அப்படி உலகிற்கு பயன்பட வேண்டும் என்ற இந்துக்களின் ஆசையையே இது குறிக்கிறது. நாங்களோ மற்றவர்களை பயன்படுத்திக் கொள்ள விரும்பினோம், நாங்கள் பயன்படவில்லை. எங்கள் கண்கள் திறந்துவிட்டன. நாங்கள் இனி எந்தச் சேவையைச் செய்ய வேண்டுமென்று நீ கனவில் வந்து கட்டளையிடுகிறாயோ அந்தச் சேவையைச் செய்யக் காத்திருக்கிறோம். எங்கள் கனவில் உன்னை எதிர்பார்க்கிறோம். லௌகீக வாழ்க்கையாக எவருக்கும் வேதனை இல்லாமல் வேடிக்கையாக நடத்தலாம் என்று முதலுதாரணம் காட்டிய ஸ்ரீகிருஷ்ணா. லௌகீக வாழ்க்கையில் சில சட்டதிட்ட வரம்புகள் இருந்தால் காலங்கடந்தாவது வெற்றி வரும் என்று நிரூபித்த ஸ்ரீராமா. ஒழுக்கம் மிகுந்த பக்திக்கு உருவகம் கொடுத்த முருகா. இவை மூன்றிலும் எதை நீ தேர்ந்தெடுத்துக் கொண்டாலும் நானுனக்குத் துணை நிற்பேன் என்று உறுதி கூறும் சிவபெருமானே. அந்த நால்வர் வழியில் ஒன்றை பின்பற்றும் முன்பு அந்த வழியில் தொல்லையில்லாமலிருக்க அனுமதி வழங்கும் விநாயகப் பெருமானே. இந்துக்களின் பல தெய்வ வணக்கங்கள் எவ்வளவு அர்த்தமுள்ளவை என்பதை நாங்கள் கண்டுகொண்டு விட்டோம். எங்கள் பாவங்களை இங்கே சமர்ப்பிக்கிறோம். மன்னிப்பை எங்கள் வீட்டிற்கு அனுப்பி வையுங்கள். சுபம். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.